இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக இருங்கள். Be prepared for Christ return. கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக இருங்கள். ஒரு திருமணத்துக்கு போறதுன்னா ஆயத்தமாகிறோம், ஒரு ஸ்கூலுக்கு போறதுன்னா ஆயத்தமாகிறோம், ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால நம்ம என்ன பண்றோங்க, ஆயத்தமாக வருகின்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகின்றாரு, அவரை நாம் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? ஏன்னா இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். யாராவது ஒருவர் லூக்கா 17:20. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த 20ஆம் வசனத்துல இருந்து 37ஆம் வசனம் வரை உள்ள வேத பகுதியை எதற்காக பேசுகிறார் என்றால், அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி? பரிசேயர் தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும் என்று அவர்களிடத்துல கேட்கிறார். இந்த பரிசேயர்கள் என்பவர்கள் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அதே போல பரிசேயர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு போதகரும் இயேசு கிறிஸ்து அல்ல. நிறைய முறை பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவிட்ட கேள்வி கேட்க வரும்போது, பரிசேயர்களோ சதுசேயர்களோ வேதப்பாரர்களோ கேள்வி கேட்க வரும்போது, அவங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக அவரிடத்துல என்ன பண்றது கிடையாதுங்க, வர்றது கிடையாது. மாறா இதை குறித்து இவர் என்ன நினைக்கிறார், இல்லை என்றால் இவருக்கு இதை பத்தி என்ன தெரியும், இல்லைன்னா இதுல இருந்து அவர் சொல்ற பதில இருந்து என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்றாங்க, கேள்வி கேட்க வராங்க. இப்ப இந்த இடத்துல எந்த நோக்கத்தோட இந்த பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவத்துல கேட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்றாரு? 20ஆம் வசனம் வாசிக்கலாம். ஓகே, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாக வராது. 21வது வசனம், இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவராது. இப்ப இயேசு கிறிஸ்து பரிசேயரை பார்த்து என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் யாருக்குள்ள இருக்குதுங்க? உங்களுக்குள்ளே இருக்கிறது. நிறைய இடங்கள்ல சுவிசேஷ நூல்கள்ல இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவனுடைய ராஜ்யம் இப்போதே வந்து விட்டது, உங்களிடத்தில் இருக்கிறது இப்போதே வந்து விட்டது அப்படிங்கிறத அவர் கூறுவதை நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த 2 வசனங்கள்ல நம்ம கற்றுக்கொள்கின்ற ஒரு முதல் பாடம், இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையிலேயே அவரது ராஜ்யம் தொடங்கிவிட்டது. The kingdom of God has been inaugurated with his first coming. அவருடைய முதலாம் வருகையிலேயே இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் என்ன பண்ணிருச்சுங்க, தொடங்கிருச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை பார்த்து சொல்லும் போது உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று அவர் சொல்றார். அவருடைய அர்த்தம் என்னவென்றால், எங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அங்கெல்லாம் அவருடைய ராஜ்யம் என்ன பண்ணுதுங்க, செயல்படுகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து விண்ணுலகிலே சிங்காசனத்திலே அமர்ந்து அவர் சகல தேசங்களையும் ஆள்கிறவராய் இருக்கிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம என்ன பண்றோம், வாசிக்கின்றோம். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகை விண்ணுலகிலே தூதர்கள் மத்தியிலும் தேசங்கள் மீதும் என்ன பண்ணுங்க, செயல்படுத்தப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது, ராஜாக்களின் இருதயத்தை நீர் ஓடைகளை போல அவர் என்ன பண்றாருங்களா, திசை திருப்புகிறார். இப்ப தேசங்களை அவர் ஆளுகிறவராக இருக்கிறார். அடுத்து நம்முடைய உள்ளத்திலே இயேசு கிறிஸ்து இருப்பாரே என்றால், நம்முடைய உள்ளத்தின் ராஜாவாக அவர் என்ன பண்றாருங்க, இருக்கிறார். He is our king. நம்முடைய ராஜாவாக அவர் இருக்கிறார். அதனாலதான் அவர் பரிசேயர்களை பார்த்து சொல்றாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்தை இங்கேயும் அங்கேயும் என்ன பண்ணாத, தேடாத. ஏன் இயேசு கிறிஸ்து நீ இங்கேயும் அங்கேயும் தேடாதுன்னு சொல்லி சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து உயிர் வாழ்ந்த நாட்களிலே, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே யூதர்கள் மத்தியிலே 40 பேர் நான் தான் மேசியான்னு சொல்லிட்டு இருந்தான். எத்தனை பேருங்க? 40 பேர். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரு, 40 பேர் நான் தான் மேசியா நான் தான் மேசியான்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சொல்லிட்டே இருக்காங்க. ஆகையினாலதான் நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமேலு பேதுருவையும் யோவானையும் என்ன பண்ணுவாங்க, சன்னதியின் சங்கத்துல கொண்டு நிறுத்திட்டு இவங்களை என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்போ, அங்க காய்பா என்ற பிரதான ஆசாரியன் ஒரு ஆலோசனை கொடுப்பான். என்ன ஆலோசனை கொடுப்பான்னா, இவர்கள் போதிப்பது மனுஷனால் உண்டாயிருக்குமே என்றால் அது என்ன பண்ணிரும், அதுவா அடங்கி போயிடும். ஆனா இவர்கள் போதிப்பது தேவனிடத்துல இருந்து வந்திருக்குமே என்றால் அதை யாராலையும் என்ன பண்ண முடியாது,
அவன் ஏன் அந்த ஆலோசனையை கொடுத்தான் அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்து நாட்கள்லயும் சரி, அதற்கு முன்னாடியும் சரி, நான் தான் மேசியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இவனுங்க எல்லாம் செத்த உடனே அவங்க கூட்டம் அதோட என்ன பண்ணிரும், அழிந்துரும். அப்ப அவன் சொல்றான், இந்த இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்திலிருந்து வரவில்லை என்றால் இவர் மரித்த உடனே இன்னும் சில நாட்கள்ல இதெல்லாம் என்ன பண்ணிரும், அடங்கிரும். இதை பத்தி நம்ம என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை இன்றைக்கு இந்த வேத பகுதியை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நிமிஷத்துல மெக்சிகோ நாட்டுல நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் 2ஆம் முறை வந்துட்டேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி ஒரு பெரிய சர்ச்சை என்ன பண்றாங்க, நடத்திட்டு இருக்கிறார். அதுல ஆயிரக்கணக்கான மக்கள் போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஆயிரம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் இங்கே இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் அங்கே இருக்கிறது, நான் தான் மேசியா இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்கப்பா. ஆனா உங்களுக்கு முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிற நான் தான் யாரு, உண்மையான மேசியா. இப்போ ஒருவேளை இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2ஆம் வருகையிலே தன்னுடைய பரிபூர்ணமான ராஜ்யத்தை அவர் என்ன பண்ணுவாருங்க, ஸ்தாபிப்பார். அதற்காக நாம் ஆயத்தமாக இருக்கும் போது, இப்போது நம்முடைய உள்ளத்திலே இயேசு கிறிஸ்து இருப்பாரே என்றால் நம்முடைய உள்ளம் அவருடைய ஆளுகையின் கீழ் என்ன பண்ணுதுங்க, இருக்கிறது. நம்முடைய குடும்பத்துல இயேசு கிறிஸ்து இருப்பார் என்றால் நம்முடைய குடும்பம் அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது. அதனாலதான் ஒரு பழைய ஒரு சண்டே ஸ்கூல் பாட்டு பாடி, நீங்க சண்டே ஸ்கூல்ல பாடுவீங்களான்னு எனக்கு தெரியாது. இயேசு வந்த வீட்டிலே என்னதுங்க, சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டுல சண்டை இல்லையே. அந்த பாடல் ஆசிரியர் எழுதியிருப்பார், இயேசு வந்த வீட்டிலே டிவி இல்லையேன்னு எழுதியிருப்பார். நினைக்கிறேன் நடராஜ முதலியார் தான் அதை பாடினார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நாட்கள்ல கிறிஸ்தவர்கள் டிவிலாம் என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. இன்னொன்னு அவங்களால வாங்கவும் என்ன பண்ணாதுங்க, முடியாது. ஆனா இயேசு வந்த வீட்டுல இயேசுவின் ஆளுகை என்ன பண்ணுங்க, இருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று நீ என்ன பண்ண வேண்டாம், காத்திருக்க வேண்டாம். இப்போதே என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடப்பாயே என்றால் என்னுடைய ராஜ்யம் உங்களுடைய உள்ளத்திலே ஆளுகை செய்கிறதாக இருக்கிறது. இதை சொல்லிட்டு 22ஆம் வசனத்துல இருந்து 22ஆம் வசனத்துல, பின்பு அவர் யாரை நோக்கிங்க, சீஷர்களை நோக்கி. இதுவரைக்கும் அவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு, பரிசேயர்கள்ட்ட பேசுறாரு. பரிசேயர்கள் கேள்வி கேட்டவனே அவர் என்ன சொல்லிட்டாரு, இதோ உங்கள் மத்தியில இருக்கிறது, அவ்வளவு, அதோட முடிச்சிட்டாரு. ஆனா இப்ப சீஷர்களை பார்த்து, சீஷர்கள் இந்த கேள்வியை இப்ப கேட்க கிடையாது, ஆனா அடிக்கடி கேட்கறாங்க, எப்ப நீங்க ராஜ்யத்தை ஸ்தாபிப்பீங்க. ஆனா இந்த இடத்துல சீஷர்கள் இந்த கேள்வி என்ன பண்ணலங்க, கேட்க கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, சீஷர்களை பார்த்து, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, காண மாட்டீர்கள். இப்போ அவிசுவாசிகளுக்கு ஓரளவுக்கு தான் கடவுள் தான் என்ன பண்றாருங்க, நான் தான்ப்பா மேசியா, அதை அவன் நம்பணும். அப்படின்னா விசுவாசிகளுக்கு தன்னை அவர் அதிகமாக என்ன பண்றாருங்க, வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அது இயேசு சொல்றார், தேடுங்கள் அப்பொழுது என்னதுங்க, கண்டடைவீர்கள். அப்ப யாரு கடவுளை விசுவாசிக்கிறாங்களோ, யார் கடவுளை தேடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்க நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு வந்தாலும் கடவுளை தேடுகிறவராக இல்லாதபடினாலே அவர்களால் கடவுள் யார் என்றும் என்ன பண்ணலீங்க, புரிந்து கொள்ள முடியவில்லை. கடவுளுடைய வழிகள் எப்படிப்பட்டது என்பதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. கடவுளுடைய வசனத்தையும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. இயேசு கிறிஸ்து பரிசேயர்களிடத்துல வெளிப்படுத்தாததை தன்னுடைய சீஷர்களுக்கு இங்க என்ன பண்றாருங்க, வெளிப்படுத்த. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லாங்க, மனுஷகுமாரனுடைய இதோ 22ஆம் வசனம் பாருங்க, மனுஷகுமாரனுடைய நாட்களில் எத்தனையங்க, ஒன்றை. இது ரொம்ப முக்கியமான ஒரு பதம். ஏன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பதாக, அதாவது இந்த உலகத்திற்கு அவர் வெளிப்படையாக வருவதற்கு முன்பதாக பலவிதமான நியாய தீர்ப்புகள் இந்த உலகத்துல என்ன பண்ணுங்க, நிறைவேறிக்கொண்டே இருக்கும். இப்ப சீஷர்களை பார்த்து அவர் சொல்றாரு, அதுல ஏதாவது ஒரு நாள் நீங்க பார்க்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, ஆசைப்படுவீங்க. ஆனா ஒரு நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறது கிடையாதுங்க, பார்க்க போறது. இது என்னன்னா, தன்னுடைய 2ஆம் வருகைக்கு முன்பதாக அப்போஸ்தலர்கள் எல்லோரும் மரித்து விடுவார்கள் என்பதை குறிக்கிறது. The apostles will be dead and gone. ஏன்னா அப்போஸ்தலர்கள் என்ன நினைச்சாங்க, அவர்கள் உயிர் வாழும் போதே தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணிரும், ஸ்தாபிக்கப்பட்டுரும். அப்ப இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் நீங்க உயிரோடு இருக்கிறப்ப என்ன பண்ணாதுங்க, ஸ்தாபிக்கப்படாது. ஆனா நீங்க உயிரோடு இருக்க மட்டும், பேதுரு சொல்றது பாருங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாம என்ன பண்ணுவோம், 2 பேதுரு 3:12.
தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு நீங்க என்ன பண்ணுங்க? மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அப்ப அப்போஸ்தலர்கள், பேதுருவும் சரி மற்ற அப்போஸ்தலரும் சரி, தங்களுடைய நாட்களிலே இயேசு கிறிஸ்து வரப்போவதில்லை என்பது என்ன பண்ணியிருந்தாங்க? அறிந்திருந்தாலும் அந்த நாளுக்காக அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆவலோடு காத்திருந்தார்கள். They were waiting eagerly for that day. ஒரு பரீட்சை எழுதின ஒரு மாணவனோ மாணவியோ ஒரு நல்ல பரீட்சை எழுதிட்டாங்கன்னா அவங்க எப்படா ரிசல்ட் வரும்னு என்ன பண்ணுவாங்க? வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ரிசல்ட் தாமதமாக அவங்களுக்கு எப்படி இருக்குங்க? வேதனையா இருக்கும். இதே பரீட்சை ஒழுங்கா எழுதுனா அவனுக்கு ஐயோ ரிசல்ட் என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அப்ப அவனுக்கு ஒவ்வொரு நாளும் ரிசல்ட் தள்ளி போற ஒவ்வொரு நாளும் அவனுக்கு எப்படி இருக்குங்க? சந்தோஷமா இருக்கும். இப்ப பேதுரு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஆயத்தமா இருங்கள் என்று சொல்லும் போது, நீ இந்த உலகத்திலே கர்த்தருக்கு உண்மையாய் வாழும் போது, when you live faithfully to God, அந்த நாள் எப்ப வருங்கிற ஏக்கத்தோட தான் நம்ம என்ன பண்ணுவோம்? வாழ்வோம். இன்னைக்கு கூட நம்ம ஒரு பாடல் பாடுவோம், சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சாரால் நவ்ரோஜி என்ற தெய்வ மனுஷி அந்த பாடலை எழுதினாங்க. அந்த அவங்களுடைய பாடல்கள் ஒவ்வொன்றையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அது எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் நம்பிக்கையோட தான் என்ன பண்ணுவாங்க? முடியும். ஏன்னா மெய்யான தெய்வ மனிதர்கள், கடவுளை உண்மையாக நேசிக்கும் மனிதர்கள், அவர்கள் எப்படா கர்த்தர் வருவார்? ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய ஜெபம் என்னவா இருக்குங்க? தேவனுடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்து பரமண்டல ஜெபத்துல என்ன சொல்லி கொடுத்தாரு? உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபியுங்கள் என்று சொன்னார். இப்ப தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அவருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்நாட்களிலே அந்த ராஜ்யம் வரலாம், வராமலும் என்ன பண்ணலாங்க? போகலாம். அது குறிப்பாக இந்த நாட்கள்ல இருக்கிற உலகத்தின் நிலையை நம்ம பார்க்கும்போது மிகவும் ஆபத்தான நாட்களிலே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவில் அமைதி இன்மை, ஏகப்பட்ட பேர் அரெஸ்ட் பண்றாங்க. கர்ஃபியூ, நம்ம காஷ்மீர்ல தான் அது என்ன பண்ணிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். தீவிரவாதிகள் அட்டாக் பண்றப்ப இந்திய ராணுவம் என்ன பண்ணும்? கர்ஃபியூ, இந்த நேரத்துல மட்டும்தான் எல்லாரும் வெளியில வரணும், மற்ற நேரத்துல வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? தடை விதிப்பாங்க. ஆனா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் இல்லையா, உலகத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நகரம், அமைதியான ஒரு நகரம். ஆனா அந்த நகரத்துல என்ன வந்துருச்சுங்க? கர்ஃபியூ. ராத்திரியில யாருமே என்ன பண்ணக்கூடாது, வெளியில வரக்கூடாது, எல்லாம் வீட்டுல அமைதியா என்ன பண்ணணும், உட்கார்ந்து இருக்கணும்னு சொல்லி ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருங்க, அந்த கவர்னர், கலிபோர்னியாவுடைய கவர்னர் என்ன பண்ணிட்டாரு? உத்தரவு போட்டார். ஈராக் ஏவுகணை தாக்குதல் என்ன பண்ணிட்டாங்க? தொடங்கிட்டாங்க. ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நீண்ட நாட்களாக என்ன பண்ணிட்டே இருக்குங்க? நடந்து கொண்டே இருக்கு. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில என்ன இருக்குங்க? ஒரு அமைதியற்ற சூழல் உருவாகி கொண்டிருக்கு. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்கிறப்போ இயேசு கிறிஸ்து சொன்னது போல யுத்தங்களை குறித்த செய்திகளை நம்ம என்ன பண்ணிட்டே இருப்போங்க? கேட்டுக்கொண்டே இருப்போம். கொடிய நோய்களை குறித்த செய்திகளை நம்ம என்ன பண்ணிட்டே இருப்போம்? கேட்டுக்கொண்டே இருப்போம். மனுஷனுடைய பாவம் இந்த உலகத்துல இன்னும் அதிகமாக என்ன பண்ணிட்டே இருக்குங்க? பெருகி கொண்டே இருக்கும். இதுவரை கேள்விப்படாத பாவங்கள், இதுவரை நம்ம கண்டிராத அக்கிரமங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோங்க? பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ எந்த வேளையில் வேண்டும் என்றாலும் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரலாம். 23ஆம் வசனத்துல அவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். என்ன எச்சரிக்கை கொடுக்கிறாரு? வாசிக்கலாம். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்வார்கள், நீங்கள் பின்தொடராமலும் வாசிங்க, பின்தொடராமலும் இருங்கள். இப்ப இங்க ஆதி முதலே தேவனுடைய ராஜ்யம் இன்னைக்கு வரும் அன்னைக்கு வரும்னு சொல்லிட்டு இருக்கிற கூட்டம் என்ன பண்ணிட்டே இருக்காங்க? இருந்துகிட்டே இருக்காங்க. நம்ம ஆதி திருச்சபை வரலாற்றுல பார்த்தோம்னா மோண்டானஸ் என்ற ஒரு கள்ள போதகர் குறிப்பிட்ட நாள்ல இயேசு கிறிஸ்து வருவாருன்னு அவர் என்ன பண்ணாருங்க? பிரசங்கம் பண்ணார். அந்த நாள்ல என்ன பண்ண கிடையாதுங்க? இயேசு கிறிஸ்து வர கிடையாது. இன்னைக்கு உலக பிரசித்தி பெற்ற பெனிஹின் அவர் சொன்னார் 1991 இயேசு கிறிஸ்து வந்துருவாருன்னு என்ன பண்ணாருங்க? கதையெல்லாம் விட்டாரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுங்க? அந்த நாள்ல வரல. சில வருடங்களுக்கு முன்பதாக தமிழ்நாட்டுல கூட திருநெல்வேலியில யாரோ ஒரு தீர்க்கதரிசி ஒரு குறிப்பிட்ட நாள்ல இயேசு கிறிஸ்து வருவாருன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் பேர் எனக்கு தெரியல. நிறைய பேர் அவர் பின்னாடி என்ன பண்ணாங்களாம்? போனாங்களாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே வரவில்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய வருகையை குறித்த
எந்த போதனையும் மிகுந்த ஜாக்கிரதையாக நாம் அணுக வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு அடுத்த நிறைய கள்ள போதனைகள் இந்த உலகத்துல என்ன பண்ணுதுங்க, பரவி இருக்கு. ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பரையும் பைபிளையும் ஒன்னா வச்சு என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, வாசிட்டே இருப்பான். இன்னைக்கு இது வந்துருச்சா, இதுதான் இயேசு கிறிஸ்துடைய வருகையின் அடையாளம். நாளைக்கு இது வந்துச்சா, இதுதான் இயேசு கிறிஸ்துடைய அடையாளம். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அதெல்லாம் நீ என்ன பண்ணாத, நம்ப வேண்டாம். அதை பத்தி நீ என்ன பண்ண வேண்டாம், கவலையே பட வேண்டாம். ஏன் நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா 24ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, ஏன் நீங்க கவலைப்பட வேண்டாம். வாசிக்கலாம். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே வருவார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இன்னைக்கு அதாவது ஆதி திருச்சபையில என்ன பயந்து கொண்டிருந்தார்கள் என்றால், கடவுளுடைய வருகை மிகவும் ரகசியமாக இருக்கும், நம்ம யாருக்குமே தெரியாம அவர் வந்து தனக்கு பிரியமானவங்களை கூட்டிக் கொண்டு போய்விடுவார் என்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ளார என்ன பிடிச்சுங்க நிலவி கொண்டிருந்தது. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, எப்போதுமே ஆண்டவரே நீங்க எப்போ வருவீங்க, நீங்க எப்போ வருவீங்க, இந்த கேள்வியை கேட்டுட்டே இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து சொல்றாரு, தன்னுடைய வருகை இந்த உலகத்திற்கு எப்படி இருக்குங்க, பகிரங்கமாய் அறிவிக்கப்படும். It will be announced to everyone. அவர் சொல்றாரு, வானத்தின் ஒரு திசை தொடங்கி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் தன்னுடைய நாள்ல என்ன பண்ணுவாருங்க, வருவார். இப்ப விசுவாசிகளை பார்த்து அவர் சொல்றாரு, இந்த பாஸ்டர் வந்து இரண்டாம் வருகையை பத்தி என்ன பண்றாரு, இதை சொல்றாரு, அந்த பாஸ்டர் வந்து இரண்டாம் வருகையை பத்தி இதை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு ஊழியன் பின்னாடி ஒவ்வொரு பாஸ்டர் பின்னாடி நீங்க என்ன பண்ணாதீங்க, ஓடாதீங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் வரும்போது அந்த நாளை விசுவாசிகள் ஒருவரும் தவற விட போவது கிடையாது. நான் ஒரு விசுவாசியாக இருப்பேன் என்றால் அந்த நாளை நான் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேங்க, தவறவே விட மாட்டேன். இப்ப இந்த இரண்டாம் வருகையை குறித்த போதனையில இன்றைக்கு இந்த உலகத்துல 2 போதனைகள் மிகவும் பிரதானமானதாக இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 1000 வருடம் இந்த உலகத்துல என்ன பண்ணுவாரு, வந்து அரசாழ்வார் அப்படின்னு சொல்ற ஒரு போதனையும், அதை வந்து ப்ரீ மில்லேனியலிசம் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். இன்னொன்னு ஆமில்லேனியலிசம் என்று சொல்வார்கள். ஆமில்லேனியலிசம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் இடைப்பட்ட காலம் தான் தேவனுடைய ராஜ்யம் பூமியில. அப்ப இந்த ஆமில்லேனியலிசம், அது ப்ரீமில்லேனியலிசம், 1000 வருட அரசாட்சியை நம்புகிறவர்கள் அவருடைய போதனையில என்ன கூறுவார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பகிரங்கமா வருவதற்கு முன்பதாக ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ராப்சர் ஆஃப் த சர்ச், திருச்சபை வந்து என்ன பண்ணும், எடுத்துக்கொள்ளப்படும். அதுவே இந்த உலகத்திற்கு தேவன் கொடுக்கிற கடைசி வெளிப்பாடு என்று என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஆமில்லேனியலிசத்தை நம்பினாலும் இல்லை என்றால் 1000 வருட அரசாட்சியை நம்பினாலும் 2 போதகர்களும் போதிக்கிற ஒரு கருத்து என்னவென்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய வருகையை தவற விட மாட்டார்கள். முதலாம் வருகையிலிருந்து இரண்டாம் வருகைக்கு இடைப்பட்ட காலம் இயேசு கிறிஸ்துடைய நாட்கள் என்று சொன்னாலும், இல்ல அவர் 1000 வருஷத்துக்கு வந்து என்ன பண்ணுவாரு, சாபிப்பார் சொன்னாலும், அந்த ராப்சர் ஆஃப் தி சர்ச், திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லும் போது விசுவாசிகள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருப்பார்கள். அப்ப ஒரு விசுவாசியாக நான் இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, அதாவது இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையை குறித்த பலவிதமான குழப்பமான போதனைகளை குறித்து என்னுடைய மனதை போட்டு நான் என்ன பண்ண வேண்டாம், குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஏன்னா அவங்களுடைய போதனைகள் எல்லாம் நீங்க கேட்பீர்கள் என்றால் அவர்கள் நம்முடைய விசுவாசத்திலே தடுமாறி விட என்ன பண்ணிடுவாங்க, செய்து விடுவார்கள். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வேதத்தின்படி போதிக்கிற போதகர்கள் மிக மிக என்னதுங்க, குறைவானவர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றாரு, நீ அவன் சொல்றான் இவன் சொல்றான் இதெல்லாம் என்ன பண்ணாத, கேட்காத, நீ கவலைப்படாத, நான் வரும்போது நீ அதை என்ன பண்ணுவ, அறிவாய். அப்ப நம்ம ஒரு விசுவாசியாக இருந்தால் இந்த இரண்டாம் வருகையின் போதனைகளை குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டாங்க, விசனப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தெரிந்த ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் இயேசு கிறிஸ்து வரும்போது நான் அவரோடு கூட இருப்பேன். இதுதான் ஒரு பக்தர் பாடுறாரு, தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக திரள் கூடும். அவர் பாட, எல்லாரும் மலை தேடி குகை தேடி பயந்து ஓடிக்கொண்டிருக்கும் போது தேவனுடைய பிள்ளையாகிய நான் என்ன பண்ணுவேங்க, நான் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அவ்வளவுதான். சில சமயம் நம்ம சபையில அடிக்கடி ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, நீங்க ஏன் இரண்டாம் வருகையை பத்தி அதிகமா பேசுறது இல்லை,
இவர் இவ்வளவு பேசுறாரு, அவர் இதை சொல்றாரு, இது உண்மையா அது பொய்யா? ஆனால் ஏசு கிறிஸ்து சொல்ற ஒரே ஒரு காரியம் தான், இவங்க இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க இப்படி சொல்றாங்க, அதை பத்திலாம் நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நான் என்னைக்கு வரேனோ அன்னைக்கு நீ என்னோட கூட என்ன பண்ணுவ, இருப்பாய் என்று அவர் சொல்றார். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் ஒரு காரியத்தை சொல்றார் 25ஆம் வசனத்துல. அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாய் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க என்னுடைய 2ஆம் வருகையை குறித்து அதிகமா என்ன பண்றீங்க, சிந்திக்கிறீங்க. ஆனா நீங்க அதிகமா சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் உங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிர் தெழுவதை குறித்து நீங்க அதிகமா சிந்திக்கணும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய முயற்சினால நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, சீக்கிரம் வர வச்சிட முடியாது. அதுக்குன்னு பிதா ஒரு நாள் வச்சிருக்காரு, அந்த நாள்ல என்ன பண்ணுங்க, வரும். அதே மாதிரி அந்த தேவனுடைய ராஜ்யத்துல நீங்களும் நானும் கண்டிப்பா என்ன பண்ணுவோங்க, இடம் பெற்றோம். ஆனால் இந்த உலகிலே நான் தேவனுக்காக வாழ வேண்டுமே என்றால் அனுதினமும் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ரட்சகர் என்பதை எனக்கு நானே என்ன பண்ணிக்கணுங்க, நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதனாலதான் நம்ம சர்ச்ல வந்து வார வாரம் வைக்கணும். பட் மாசத்துல ஒரு நாள் நம்ம கம்யூனியன் நம்ம கொண்டாடுறதுடைய முக்கியமானது என்னன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லிருக்காரு, நான் வரும் வரை என்னை நினைவு கூறும்படி, என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்கள். அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவ ஆராதனையும் இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை விசுவாசிகளுக்கு நினைவுபடுத்துகிறதாக இருக்க வேண்டும். கிறிஸ்து எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ரட்சகர் என்பது என்னுடைய பாவம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது. இந்த பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தியிருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து என்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு நான் விலகி பரிசுத்தமாய் வாழ என்ன பண்ணுங்க, ஊங்கி தள்ள வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்ப நீ ராஜ்யத்தை பத்தி நீ இப்ப என்ன பண்ண வேண்டாம், ரொம்ப கவலைப்படாத, உன்னுடைய பாவத்தை பத்தி நீ என்ன பண்ணு, சிந்தித்து பாரு. உனக்காக நான் மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்பதை குறித்து நீ என்ன பண்ணு, சிந்தித்து பாரு. அதை நீ நினைத்து பார்க்கும் போது இந்த பூமியிலே நீ பாவத்தை விட்டு பரிசுத்தமாய் நீ வாழ்வ. நீ பரிசுத்தமாய் வாழும் போது என்னுடைய வருகைக்கு நீ என்ன பண்ணுவ, ஆவலாய் காத்திருப்பாய். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்த பல விதமான குழப்பமான போதனைகள் விசுவாசிகளிடத்திலே வந்து கொண்டேதான் இருக்கிறது. தயவு செய்து அந்த போதனைகள் எல்லாவற்றையும் கேட்பதை நீங்க என்ன பண்ணுங்க, நிறுத்தி கொள்ளுங்க. நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே கர்த்தருக்கு உண்மையாய் ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்தால் போதும். கர்த்தருக்கு உண்மையாய் ஒவ்வொரு நாளும் நாம் வாழும் போது அவருடைய 2ஆம் வருகைக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க, மிகவும் ஆயத்தமாக இருப்போம். மூன்றாவதாக 26ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரை அவர் கூறுகின்ற கருத்து, கர்த்தரை சந்திக்க எப்போதும் ஆயத்தமாக இருங்கள். Be always ready to meet the Lord. கர்த்தரை சந்திக்க நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்போதும் ஆயத்தமாக. இந்த பகுதியில 2 உதாரணங்களை அவர் பயன்படுத்துறார். 2 examples. முதல் எக்ஸாம்பிள் என்னதுங்க, 26, 27 வசனங்கள் வாசிக்கலாமா? 26ஆம் வசனம். பாருங்க, முதல் எக்ஸாம்பிள் வந்து நோவாவுடைய நாட்கள். நோவா வந்து எத்தனை வருஷம் தீர்க்க தரிசனம் உரைத்தார் தம்பிங்களா, ஞாபகம் இருக்கா? எத்தனை வருஷம் நோவா தாத்தா வந்து தீர்க்க தரிசனம் உரைத்தார் தெரியுமா? இருக்காச்சும் தெரியல. யாருக்கு தெரியும்? ஜெனிஃபருக்கு தெரியுமா? ஜெனிஃபர் தான் உற்சாகமா நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு வாரமும். வெரி குட். எத்தனை வருஷம் நோவா தீர்க்க தரிசனம் உரைத்தாருங்க? நோவாக்கு எத்தனை வயசா இருக்கிறப்ப ஆண்டவர் பெருவெள்ளம் வரும்னு சொன்னாரு? 500 வருஷம். நோவாக்கு எத்தனை வயசானப்போ பெருவெள்ளம் வந்ததுங்க? அவனுக்கு 600 வயசானது. அப்போ 100 வருஷம், ஒரு நூற்றாண்டு அவர் என்ன பண்ணிருக்கிறாருங்க, அந்த ஒரு நூற்றாண்டு அவர் தீர்க்க தரிசனம் உரைத்த போது எத்தனை பேர் நம்பினாங்க நோவாவின் வார்த்தை? அவனுடைய மகன்களும் மருமகள்களும் மனைவியும்
மட்டும்தான். 8 பேர் தான் பேழைக்குள்ளார என்ன பண்ணாங்க. நீங்க 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 அதை கற்பனை பண்ணி பாருங்க. நோவா அந்த பேழையை, பிரம்மாண்டமான ஒரு பேழையை கட்டிட்டார். அமெரிக்காவில் வந்து அந்த நோவாவின் பேழையின் மாதிரியை என்ன பண்ணிருக்கிறாங்க, வைத்திருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய கட்டடம் நம்ம நாமக்கல்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. நம்ம நாமக்கல்ல அந்த பேழையின் அளவிற்கு ஒரு கட்டிடம் பார்த்த மாதிரி எனக்கு என்னதுங்க, எந்த கட்டடமும் எனக்கு நாமக்கல்ல ரொம்ப பெரிய கட்டடம் இருப்பான். இங்க 2, 3, 4, 5 மாடிக்கு மேலே யாரும் கட்டுறது இல்லை இல்லையா? 5 ஸ்டோரி பில்டிங் மேலே யாரும் கட்டுறது. கற்பனை கட்டாத ஒரு 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 கப்பல் அது. அதை விட கற்பனை கட்டாத ஒரு காரியம் என்னன்னா, அந்த பெரு வெள்ளம் வருவதற்கு முன்பதாக எல்லா ஜீவராசிகளும் 2 என்ன பண்ணுதுங்க, ஜோடி ஜோடியா வருது. சிங்கம், புலி, கரடி, யானை எல்லாம் வந்து நோவா எந்த இடத்துல இருந்தாரு நமக்கு எக்ஸாக்டா தெரியாது. இப்ப எல்லா விலங்குகளும் ஒவ்வொரு இடத்துல இருக்கின்ற எந்த ஒரு இடமும் பூமியில என்னதுங்க இல்ல. ஒரு சில இடங்கள்ல ஒரு சில விலங்குகள் வாழ சாதகமான சூழ்நிலை இருக்கும். இப்ப இந்த விலங்குகள் எல்லாம் கப்பலுக்குள்ளார வரும்போது அதை பார்த்தாவது அவன் என்ன பண்ணிருக்கணுங்க, என்னடா இத்தனை நாள் இவன் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தான், மழை வரல, ஆனா திடீர்னு இந்த விலங்குகள்லாம் வருது, ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு உணர்வு அவனுக்கு என்ன பண்ணணுங்க. அதான் சொல்லுவாங்க, இந்த பூமி அதிர்ச்சி எல்லாம் வருவதற்கு முன்பதாக விலங்குகளால் அது என்ன பண்ண முடியும்னா, அதனால பூமி அதிர்ச்சியில எல்லாம் இந்த நாயெல்லாம் தப்பிச்சிரும். எங்கன்னா பெரும்பாலான இடங்கள்ல மனுஷன் தான் என்ன பண்ணுவான், மாட்டிக்குவான். அப்போ நீங்க பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துல தேவனை குறித்து விலங்குகளுக்கு இருக்கிற ஒரு உணர்வு கூட நமக்கு என்னதுங்க இல்ல. இயேசு கிறிஸ்து வந்து இன்னொரு வேத பகுதியில் சொல்றாரு என்ன அப்படின்னா, நீ வந்து குருவியை பார்த்து கத்துக்கோப்பா, காக்காவை பார்த்து கத்துக்கோ, அடுத்த வேளை கடவுள் போஷிப்பாருன்னு அது என்ன பண்ணுதுங்க, சந்தோஷமா இருக்கு, நீ சந்தோஷமா வாழ என்ன பண்ணு, கற்றுக்கொள். இப்ப இந்த விலங்குகள் எல்லாமே வரப்போகின்ற ஆபத்தை உணர்ந்து உள்ளுக்குள்ளார போகுது. ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வேதவசனம் சொல்லுது 27ஆம் வசனத்துல, புசித்தார்கள், குடித்தார்கள், அடுத்து என்ன பண்ணாங்களா, பெண் கொண்டு கொடுத்தார்கள். உலகமே அழிய போகுது, இவன் என்ன பண்றாங்க, கல்யாணம் பண்ணி குடும்ப நடத்தத்தை பத்தி தான் அவன் என்ன பண்றான், வருத்தப்பட்டு இருக்கான். ஆனால் பாருங்க 27ஆம் வசனத்துல இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜலப்பிராயம் என்ன பண்ணுங்க வரல. ஆனா அவன் பிரவேசித்த உடனே என்ன வருதுங்க, அந்த அடுத்த எக்ஸாம்பிள் 28ஆவது வசனத்துல லோத். ஓகே, ஒரு நிமிஷம். லோத் யாருப்பா? ஹூ இஸ் லோத்? லோத் யாரு? பைபிள்ல எங்க பாக்குறோம்? அவர் யாருடைய சொந்தக்காரர்? ஆபிரகாமுடைய. சாரி, ஆபிரகாமுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? ஆபிரகாமுடைய என்ன சம்பந்தம்? அண்ணனுடைய மகன், சகோதரனுடைய மகன். ஒருவேளை ஆபிரகாம் மெசபொத்தோமியால வந்து கிளம்பும் போது தனக்கு பிள்ளை இல்லாததுனால தன்னுடைய அண்ணன் மகன் தான் தனக்கு ஒருவேளை பிள்ளையாக இருக்கலாம் என்ற நம்பிக்கையில் அவன் என்ன பண்ணிருக்கலாம், கூட கூட்டிட்டு போயிருக்கலாம். இப்ப இந்த லோத், ஓகே, இந்த லோத் கதையை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தங்கச்சிங்களா, குட்டி பாப்பா? சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்களா ஆபிரகாம் லோத்? லோத் கதையை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன தெரியும்? அவர் எந்த ஊர்ல இருந்தாருன்னு தெரியுங்களா? தெரியாதா? ஓகே, எந்த ஊர்ல அவர் போய் குடியிருந்தாருங்க? லோத் எந்த ஊர்ல குடியிருந்தாரு? சோதோம் கொமோரா பட்டணங்களிலே போய் குடியிருந்தார். மிகவும் பாவம் நிறைந்த துன்மார்க்கமான மனித கூட்டம். ஒருவேளை இந்த சோதம் கொமோரா என்பது இன்றைக்கு இருக்கிற சவக்கடலிலே அமைந்திருந்த பட்டணங்களாக இருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்களால் நம்பப்படுகிறது. சவக்கடல், வானத்திலிருந்து அக்னி வீழ்ந்து அதை என்ன பண்ணிருச்சுங்க, முழுவதுமாக அந்த சோதம் கொமோரால வாழ்ந்தவர் தான் யாரு, லோத். இப்ப இந்த லோத்தினுடைய நாட்கள் நடந்தது போல அங்க என்ன பண்றான் பாருங்க. 28ஆம் வசனத்துல ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், புசித்தார்கள், குடித்தார்கள், மறுபடியும் திருமணம் பண்ணாங்க. இங்க ஒண்ணு விற்றார்கள், நட்டார்கள், என்ன பண்ணாங்க, கட்டினார்கள். அதாவது வியாபாரத்தை என்ன பண்ணா, வளர்த்தான். தன்னுடைய வீட்டை என்ன பண்ணாங்க, கட்டினான். தன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணான். ஆனால் பாருங்க 29ஆம் வசனத்துல மறுபடியும் கவனிங்க, லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே. 27ஆம் வசனத்துல நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. 29ஆம் வசனத்துல லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட
நாளிலே. இந்த 2 வாக்கியங்கள்ல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்? உங்களுக்கு என்ன தோணுது? நோவா பேழைக்குள்ளார போனதுக்கு அப்புறம் பெருவெள்ளம் வருகிறது. லோத்து சோதோமை விட்டதுக்கு அப்புறமேல சோதோம் பட்டணம் வந்து என்ன பண்ணுங்க, அழிக்கப்படுது. இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்? அவர்கள் அந்த தேசத்தில் இருக்கும் வரைக்கும் கடவுளுடைய கிருபை அந்த இடத்தை என்ன பண்ணலைங்க, அழிக்கவில்லை. வெரி குட். பாங்களேன், நீதிமான்கள் அந்த இடத்தை விட்டு என்ன பண்றாங்க, விளக்கப்படுகிறார். அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும்போது நீதிமான்கள் அந்த நியாய தீர்ப்புல என்ன பண்ணுவதில்லைங்க, அழிக்கப்படுவதில்லை. ஆகையினாலதான் சங்கீதம் 1:6 என்ன சொல்லிருக்குங்க, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ. நான் கடவுளுக்கு முன்னாடி நான் நீதிமானாக இருப்பேனே என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த பூமியின் மீது விழும்போது, தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த பூமியின் மீது வரும்போது நான் அந்த நியாய தீர்ப்பிலே கர்த்தரால் என்ன பண்ணுவேங்க, பாதுகாக்கப்படுவேன். நோவா அந்த பேழைக்குள்ளார போற வரைக்கும் கடவுள் அந்த உலகத்தை என்ன பண்ணாருங்க, கிருபையாய் விட்டு வைத்திருந்தார். அதுவும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த லோத்தினுடைய கதையை நம்ம ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது லோத் தாமதப்படுத்துகிறான். இவன் வந்து என்ன பண்றான், ஓடுறான்னு சொன்னவனே என்ன பண்ணல, ஓடலட்டி அழிந்து போக போகுது, எல்லாம் போக போகுது அப்படின்னா அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியல. தேவ தூதர்கள் என்ன பண்ணாங்களாம், அவனுடைய கரத்தை பிடித்து, சில டைம் வந்து பிள்ளைகளை வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரிதான், பஸ் வர வரைக்கும் என்ன பண்ண மாட்டான், ரெடியா பஸ் வந்தவனே தரன்னு இழுத்துட்டு போய் என்ன பண்ணணும், பஸ்லயே ஆட்டோலயே தள்ளுற மாதிரி தேவதூதர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அவன் கரத்தை பிடித்து என்ன பண்றாங்க. என கண்பானவர்களே, கடவுளுடைய 2ஆம் வருகை என்பது அவிசுவாசிகளுக்கும் துன்மார்க்கருக்கும் தான் பயப்பட வேண்டிய ஒரு நாள். தேவனுடைய பிள்ளைகள் அந்த நாளுக்காக என்ன பண்ண வேண்டாங்க, பயப்பட வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம் அப்படின்னா அந்த நாள் நம்முடைய பாடுகள், நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய முயற்சிகள் எல்லாவற்றுக்கும் பலனளிக்கப்படும் நாள். இட்ஸ் a day of great reward. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்ம பெற்றுக்கொள்ளாத பலன், இன்பம் எல்லாவற்றையும் அந்த நாளிலே நம்ம என்ன பண்ண போறோங்க, பெற்றுக்கொள்ள போகின்றோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒன்றும் செய்யாது. மாறாக தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அந்த நாளில் என்ன பண்ணுவாருங்க, அவர் பாதுகாப்பார். கடைசியாக 33ஆம் வசனம் தொடங்கி 30 அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நம்ம விட்டுட்டோம் இல்லையா, லோத்தினுடைய மனுஷகுமாரன் வெளிப்படும் 30ஆம் வசனத்துல இருந்து 37ஆம் வசனம் வரை நாம் பார்ப்போம் என்றால் 30ல இருந்து 37ஆம் வசனம் வரை நாம் கற்றுக்கொள்கின்ற 4வது கருத்து, இயேசு வரும்போது நீங்கள் அங்கு இருப்பீர்களா? The question is, will you be there? இன்னொரு பாடல் என்னுடைய நினைவுக்கு வருது. அந்த பாடலுடைய தொடக்கம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த பாடல்ல இருக்கிற அந்த பல்லவி திரும்ப திரும்ப வருகின்ற ஒரு பல்லவி, அணுப்பல்லவி என்ன சொல்லுவாங்க, நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன் என் இயேசுவுடன் என்று அந்த பக்தன் பாடுவார். என்ன பாட்டுன்னு இருக்காது ஞாபகம் வருதுங்களா? எனக்கு டக்கு ஞாபகம் வரல. ஆனால் பரிசுத்தர் கூட்டம் இயேசுவையில வானத்துல பார்க்கும்போது நான் அங்கிருப்பேன். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, ஒரு கேள்வியோட என்ன பண்றாருங்க, முடிக்கிறார். என்ன கேள்வி? will you be there? நீ அங்க இருப்பையா? இப்ப மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே அப்படியே நடக்கும். என்ன நடக்கும்? 31வது வசனம் 32ஆம் வசனத்துல பார்த்தோம். 31வது வசனம் யாராவது வாசிக்கலாம்? இது வந்து அந்த நாட்கள்ல இருந்த ஒரு கலாச்சார வழக்கத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுறாரு. என்ன அப்படின்னா, அந்த இஸ்ரவேல் நாட்டு வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா மாடியில அவங்க ரிலாக்ஸ் பண்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். கீழே வந்து என்ன பண்ணுவாங்க, குடும்பம் நடத்துவாங்க, அவங்களுடைய உடைமைகள் எல்லாமே அங்கதான் இருக்கும். மாடியில போய் என்ன பண்ணுவாங்க, ரிலாக்ஸ் பண்ற ஒரு இடம் இருக்கும். நிறைய நேரங்கள்ல யுத்தம் வரும்போது இஸ்ரவேல் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வீட்டு மாடியில இருந்து எவ்வளவு தூரத்துல சத்துரு வரான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டே இருக்கும்.
அந்த சத்ரு பக்கத்துல நெருங்கிட்டான் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, வீட்டுல போய் அவங்களுக்கு தேவையான உடைமைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க எடுத்துக்கொண்டு வேக வேகமா வீட்டை காலி பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஓடிடுவாங்க. அதே மாதிரி யாராச்சும் ஒருத்தர் வயல்ல இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுல வந்து அந்த சத்ருவை விட்டு பயந்து ஓடும் போது என்னெல்லாம் தேவையோ அடிப்படையா சாப்பாடோ துணிமணியோ எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அவர் திரும்ப வரும்போது, அவருடைய வருகையின் போது விசுவாசிகள் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாருங்க, பார்த்துக்கொள்வார். இந்த பூமியில தான் நான் என்ன சாப்பிட போறேன், நான் என்ன உடுத்த போறேங்கிற ஒரு வேதனை இருக்கும். இன்னொரு பக்கம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அந்த நாள் வெளிப்படும் போது துன்மார்க்கர் அவன் வீட்டுல இருந்து கீழே இறங்குறதுக்கு கூட அவனுக்கு என்ன இருக்காதுங்க, நேரம் இருக்காது. அவன் வயல்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு அவனுக்கு என்ன இருக்காதுங்க, நேரம் இருக்காது. அந்த அந்த நாள், அந்த நியாய தீர்ப்பு எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா சடுதியாய் வரும். ஒரு fraction of a second நாங்க இதில் சொல்லுவாங்க, ஒரு இமை பொழுதிலே, ஒரு கன பொழுதிலே அந்த நாள் வரும். அப்படி வரப்போ இயேசுக்கு சொல்றாரு 34ஆம் வசனத்துல பாருங்க. இப்ப பாருங்க, முதல்ல இது யாரை குறிக்கிறது என்றால் கணவன் மனைவி என்ன பண்ணுதுங்க, குறிக்குது. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வரும்போது ஒருவேளை கணவனோ மனைவியோ ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ரட்சிக்கப்படாதவன் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நிராகரிக்கப்படும். கணவன் மனைவி தான் ஒரே குடும்பத்தில் தான் வாழ்ந்தாங்க, ஒரே மெத்தையில தான் என்ன பண்றாங்க, படுத்து தூங்குறாங்க. ஆனா ஒருத்தர் என்ன பண்றாங்க, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். ஒருவன் நியாய தீர்ப்பில் என்ன பண்றாங்க, அழிக்கப்படுகின்றான். அடுத்து 35வது வசனம். ஆமா, திரிகை திரிகிறே அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த இடத்துல ஆங்கிலத்துல ரியா வாசிச்சப்ப என்ன பண்ணா, 2 women will be grinding. 2 பேர் என்ன பண்றாங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா காலை நேரத்துல வழக்கமா இஸ்ரவேல்ல பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த தானியங்கள் என்ன பண்ணுவாங்க, குடும்பத்திற்காக அரைப்பாங்க. நீங்க நம்ம பழங்காலத்துல நம்ம பாட்டி வீட்டுல எல்லாம் போயிருப்போம்னா நெல்லை என்ன பண்ணுவாங்க, காலையில இடிப்பாங்க. அப்புறம் அந்த உருட்டுக்கள்னு ஒண்ணு இருக்கும், அதுல போட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த தானியத்துல என்ன பண்ணுவாங்க, உருட்டி அரைப்பாங்க, அம்மியில அரைப்பாங்க. இல்ல, அவங்க காலையில எந்திரிச்சு பெண்கள் அந்த வேலை செஞ்சாதான் மத்தியானம் எல்லாத்துக்கும் என்ன பண்ண முடியுங்க, சாப்பாடு கொடுக்க முடியும். அப்ப இந்த பெண்கள் என்ன பண்றாங்க, இப்போ நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம கூட எப்போதும் தினமும் பேசி சிரிச்சு நம்ம கூடவே இருந்த ஒரு ஆளு பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாதுங்களா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிகளா வர முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்க. அது ரொம்ப வேடிக்கையான ஒரு இது என்னன்னா, ஆங்கிலத்துல தி டேக்கன் அவே அப்படின்னு சொல்லி ஒரு, அதாவது அந்த அந்த 1000 வருட அரசாட்சியை விசுவாசிக்கிறவர்கள் எடுத்த ஒரு படம். அது ராப்சர் வரப்போ விசுவாசிகளா எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, மற்றவங்களாம் எடுத்துக்கொள்ள பட மாட்டாங்க அப்படிங்கிறத சித்தரிக்கிறதுக்காக ஒரு காட்சி இருக்கும். என்ன காட்சி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சர்ச்சு நடக்கும், காலையில பாஸ்டர் வந்து உட்காந்துருப்பாரு, விசுவாசிங்க நிறைய பேர் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பாஸ்டர் உண்மையை ரசிக்கப்படாதவர், அவர் ஏதோ காசு வாங்கிட்டு என்ன பண்ணிருக்காரு, ஊழியம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. விசுவாசிங்க போயிருவாங்க, பாஸ்டர் என்ன பண்ணுவாருங்க, இங்க இருப்பார். அந்த மாதிரிதான் நடக்கும். ஒருவேளை இந்த சர்ச்ல நம்ம ஒரு 120 130 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். இதுல எத்தனை பேர் நரகத்திற்காக தேவனால் அனுப்பப்படுவார்கள், எத்தனை பேர் பரலோகத்துக்கு தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்று நம்மளால நிதானிக்க முடியாது. ஏன்னா சில சமயம் வெளியில பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்திமானாக இருக்கின்ற நபர் உள்ளுக்குள்ளார கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்து கடவுளை விட்டு விலகி இருக்கிறவராக என்ன பண்ணலாம். அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்துல அந்த ஓமையில பரிசேயன் வந்து, நான் உபவாசம் பண்ணினேன், நான் தசமபாகம் கொடுத்தேன், அப்படிதான் ரொம்ப பக்தியா பேசுறான். ஆயக்காரன் வந்து, நான் பாவி, என்னை மன்னித்து விடும் சொல்றான். இயேசுக்கு சொன்னாரு, அந்த ஆயக்காரனே தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், அந்த பரிசேயன் அல்ல என்று அவர் சொல்வதை நம்ம பார்க்கலாம். இப்போ வேலை செய்யற இடத்துல அடுத்து 36வது வசனம் பாருங்க. மறுபடியும் வயலில் இருக்கிற 2 பேரில் என்று சொல்லும் போது இது மதிய வேலை என்ன பண்ணுதுங்க,
சித்தரிக்கிறது. இப்ப இந்த இதுல பார்த்தோம்னா ராத்திரி, பகல், மதியம் 3 கால சூழ்நிலைகளையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க, குறிப்பிடுகிறார். அது எதை எதை குறிக்கிறது என்றால், அது இந்த உலகத்துல இப்ப நமக்கு என்னதுங்க பகல், அமெரிக்க தேசத்துல என்னதுங்க இரவு, ஆஸ்திரேலியா தேசத்துல மதியம். அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் எல்லா தேசங்களுக்கும் ஒரே வருகைதான். அவர் வரும் நாளில ஒரு இடத்துல இரவு ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருப்பான், படுத்து தூங்கிட்டு இருப்பான். அதுல யாரெல்லாம் தனக்கு பிரியமானவர்கள், அதை யாரெல்லாம் தன்னுடைய விசுவாசிகள் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வார். இன்னொரு இடத்துல அப்பதான் அதிகாலையா வேலைக்கு என்ன பண்ணுவாங்க, அவசர அவசரமா போயிட்டு இருப்பாங்க. அதுல தன்னுடைய விசுவாசிகள் அவர் என்ன பண்ணுவாருங்க, சேர்த்துக்கொள்வார், பிறரை தள்ளி விடுவார். இன்னொரு இடத்துல மதிய நேரமாக இருக்கலாம். அப்போ there is no secret regional coming. இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான் வருவாருன்னு சொல்லி யாரால என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வருகை எப்படி இருக்குங்க, வானத்தின் ஒரு முனை தொடங்கி எல்லா தேசங்கள்ல இருக்கிறவங்களும். இன்னொரு விஷயம் சொன்னோம்னா, விசுவாசியாகிய நான் தூங்கிட்டு இருந்தா கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறது கிடையாதுங்க, விட போறது கிடையாது. லோத்த தூதர்கள் தட்டி எழுப்பின மாதிரி நம்மள என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு தட்டி எழுப்புவாங்க. அன்னைக்கு முழிச்சு பார்த்துட்டு நம்மளாம் ஏதோ பேய் வந்து நின்றுச்சுதான் பயப்பட போறோம். இல்ல கனவு காண்ற மாதிரி அது என்ன பண்ணுவாங்க இருக்கும். கடவுள் நம்ம என்ன பண்ணுவாருங்க, சேர்த்துக்கொள்வோம். இல்ல நம்ம வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், சேர்த்துக்கொள்ள போறோம். உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நாம் சேர்த்துக்கொள்ளப்படுவோம். ஆனா அதே சமயம் ஒரு எச்சரிப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். 32ஆம் வசனத்துல யாரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றாருங்க, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். லோத்தின் மனைவிக்கு என்னமாச்சு கேர்ள்ஸ், என்னாச்சு லோத்தினுடைய மனைவிக்கு, லோத்ஸ் வைஃப்க்கு என்னாச்சு ஞாபகம் இருக்கா? இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு இப்பதான் சொல்லி கொடுத்தாங்களாமே. அந்த அம்மா நீங்களா மறக்கவே கூடாது. லோத்தினுடைய மனைவிக்கு என்னாச்சு, உப்பு வாங்கினாங்களா? உப்பு தூணாய் அவள் என்ன பண்ணா? ஏன் அவ உப்பு தூணாய் மாறி போனா? ஏசப்பா கிட்ட கேட்காம திரும்பி பார்த்தாங்களா? அப்ப ஏசப்பா கிட்ட கேட்டு திரும்பி பார்த்திருந்தா என்ன இருக்கும்? யார் சொல்றதை கேட்காம? ஏசப்பா சொன்னாரா? ஏசப்பா எப்படா லோத்தை பார்த்தாரு? வெரி குட். தேவதூதர்கள் என்ன சொன்னாங்க, பின்னிட்டு நீ என்ன பண்ணாத, பார்க்காத, நீ முன்னோக்கி என்ன பண்ண, ஓடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லோத்தினுடைய மனைவி எதற்கு ஒரு உதாரணமா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து பாருங்க 31ஆம் வசனத்துல சொல்றாரு, வீட்டின் மேல இருக்கிறவன் என்ன பண்ண வேண்டாம், கீழே வர வேண்டாம். வயல்ல இருக்கிறவன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி என்ன வேண்டாம், நினைக்க வேண்டாம். இது எதுக்கு அடையாளமாக இருக்குது என்றால், விசுவாசிகளாகிய நாம் இந்த உலகத்தின் மீது நம்முடைய மனதையும் இந்த உலகத்தின் பொருள் மீது நம்முடைய பற்றையும் நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க எது தடையா இருக்கும், இந்த உலகத்தின் மீது அவனுக்கு இருக்கும் ஆசையும் மோகமும் தான் இந்த உலகத்தை பிடித்து வைத்திருக்கும். ஒருவேளை இந்த வசனத்தை எடுத்து ஒரு தெய்வ மனிதன் இவ்வாறாக அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, இந்த லோத்து சோதோமுக்கு போய் தங்குறதுக்கு அவனுடைய மனைவி ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அவனுடைய தீர்மானத்தை அவனுடைய மனைவி என்ன பண்ணிருப்பார், பிள்ளைங்களை நம்ம கூட்டிட்டு போறோம், இங்க போய் இருந்தாலும் நம்ம நல்லா இருக்க முடியும்னு சொல்லி அவன் என்ன பண்ணிருக்கலாம், கூட்டிட்டு போயிருக்கலாம். ஒருவேளை அவன் அந்த 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 சோதோமை விட்டு கிளம்புவதற்கு தாமதப்படுத்தினதும் அவனுடைய மனைவியாக தான் என்ன பண்ணிருக்கலாங்க, இருந்திருக்கலாம். அந்த விட்டு ஓடும் போதும் அவளுடைய மனதிலிருந்து என்ன பண்ணலைங்க, சோதோம் போகவில்லை. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திற்காகவும் இந்த உலகத்தின் பொருளுக்காகவும் நாம் வாழ்வோமே என்றால் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்காது. தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியாது. இதுக்கு நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஜான் மெக்கார்த்தர் என்ற தேவ மனிதன் பின்னொரு மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, ரட்சிப்பின் வாசலுக்கு மிக அருகில் இருந்தும் அதற்குள் பிரவேசியாமல் அவள் போனாள். நீங்க நினைச்சு பாருங்களேன், கடவுள் தேவ தூதர்களை அனுப்பி நீ இங்க இருக்காத, தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி கரம் பிடித்து அவளை வெளியே அழைத்து வந்து நீ ஓடுமா அப்படின்னாலும் அவ என்ன பண்ணாங்க, நின்று பின் திரும்பி பார்த்தாள். அவள் உப்பு தூணாய் மாறி போனாள். அவள் உப்பு தூளாய் மாறி போனாள்.
ஒரு வசனம் வாசிக்கலாம். லூக்கா 14:33. லூக்கா 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு என்ன பண்ண மாட்டாங்க? சீஷனாய் இருக்க மாட்டான். அவன் எனக்கு என்ன பண்ண மாட்டாங்க? சீஷனாய் இருக்க மாட்டான். எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு ஒரு வீடு என்னதுங்க? அவசியம். நாம் உடுத்திக் கொள்வதற்கு ஆடைகள் அவசியம். ஒருவேளை நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு என்னதுங்க? ஒரு வாகனம் அவசியம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து வர தாமதிக்குமே என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க நம்ம என்ன பண்றதுங்க? உழைப்பது அவசியம். ஆனால் இது எல்லாமே செகண்ட் ப்ரையாரிட்டி, இரண்டாம் பட்சம் தான். வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி? நானும் என் குடும்பமும் தேவனுடைய ராஜ்யத்துல என்ன பண்ணுங்க? பிரவேசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். 33ஆம் வசனத்துல பாருங்க, தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் என்ன பண்ணுவாங்களா? அதை இழந்து போவான். இழந்து போகிறவன் அதை என்ன பண்ணுவாங்க? உயிர்ப்பித்துக் கொள்வான். ஏன் லோத்தனுடைய மனைவியை நீங்க நினைச்சு பாருங்க. இந்த லோத்தனுடைய மனைவி முன்னாடி ஓடுறப்ப முன்னாடி மலைகள், இதுக்கு பின்னாடி அவங்க அந்த மலையை சென்றதுக்கு அப்புறம் மிகவும் பரிதாபமான ஒரு கதை இருக்கு லோத்தனுடைய வாழ்க்கையில. அந்த மலைக்கு சென்றடைஞ்ச உடனே அவனுடைய 2 மகள்களும், இங்க ஒரு மனுஷனுமே இல்லையே, நம்ம மட்டும்தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி செய்யத்தகாத காரியத்தை அவர்கள் என்ன பண்ணாங்க? செய்தார். அப்ப இந்த லோத்தனுடைய மனைவி முன்பதாக பார்த்த போது அவளுக்கு எல்லாம் எப்படி தோணுச்சுங்க? வெறுமையா தோணுச்சு. இங்க ஒண்ணுமே இல்லையே, இங்க ஒண்ணுமே கிடைக்காதே, நான் ஏன் இதை பார்த்து ஓடணும்? ஆகையினால அவ சோதோமை திரும்பி பார்க்கிறா. ஏன் சோதோமை திரும்பி பார்க்கிறா? அங்க பணம் இருக்குது, அங்க செல்வம் இருக்குது, அங்க வசதி இருக்கு. அங்கதான் அவளுடைய வீடு என்ன பண்ணுதுங்க? இருந்தது. அவருடைய ஆடு மாடுகள் அங்க என்ன பண்ணிருக்கலாங்க? நம்ம பார்க்கலாம் 13ஆம் வசனத்துல ஏன் ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்தாங்க? 2 பேத்துக்கும் திரளான ஆடு மாடுகள் என்ன பண்ணிச்சுக்கலாம் இருந்தது. அப்ப அவ திரும்பி பார்த்திருப்பா, ஐயோ என்னுடைய ஆடு மாடு நாய் என்னாச்சு? முடிஞ்சது. திரும்பி பார்த்த நிமிஷம் முடிஞ்சு. அதனாலதான் நம்ம பாடுகிறோம், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்ற பாடலிலே, the cross before me, the world behind me. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. அவரு என்ன சொல்றாங்க? பின்னோக்கே நான் திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நீதிமொழிகளை எழுதின ஆக்கியோன் இதை சற்று கடுமையா எழுதியிருக்காரு. எப்படி எழுதியிருக்கிறாருன்னா, நாய் தான் கக்கினதற்கு திரும்புவது போல துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்துக்கு என்ன பண்றாங்க? திரும்புகின்றான். அது எப்படிங்க? சர்ச்சுக்கு வரப்போ செய்தி கேட்ட உடனே இந்த பாவத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன், இந்த அசிங்கத்தை இனிமேல் நான் தொட மாட்டேன். ஆனா சர்ச்சு முடிஞ்ச உடனே மறுபடியும் அதுக்கு தான் என்ன பண்றோங்க? போகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தின் மீதும், இந்த உலகத்தின் பொருளின் மீதும், இந்த உலகத்தின் செல்வத்தின் மீதும் நம்முடைய மனதை நாம் வைப்போமே என்றால் நம்முடைய நிலை லோத்தின் மனைவியை போல மாறிவிடும். எப்படி மாறிடுங்க? சர்ச்சுக்கு வந்தோம், ரட்சிப்பின் செய்தியை ஒவ்வொரு வாரமும் நம்ம கேட்டோம். ஆனா தேவன் வெளிப்பட்ட நாளிலே அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாத நிலைக்குள்ளாக நம்ம என்ன பண்ணுவோம்? தள்ளப்படுவோம். எனவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில நம்ம கற்றுக்கொண்ட 5 முக்கியமான உண்மைகள். முதல் உண்மை, இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் நம்ம யாருக்குமே என்ன பண்ணாதுங்க தெரியாது. ஆனால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு எளிமையான நாளிலே அவர் என்ன பண்ணுவாருங்க? ஒரு பக்கம் திருமணம் நடந்துட்டு இருக்கும், ஒரு பக்கம் எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் எல்லாரும் சந்தோஷமா என்ன இருப்பாங்க. திடீர்னு அவர் என்ன பண்ணுவாருங்க? வந்து நிற்பார். பேதுரு இதுக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்குற. என்ன உதாரணத்துக்கு? இரவிலே ராஜாமத்திலே திருடன் வருவதை போல இயேசு கிறிஸ்து என்ன பண்ண. அதனுடைய அர்த்தம், நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் அவர் என்ன பண்ணுவாருங்க? ஆகையினால எல்லா நிமிஷமும் நம்ம அவருக்காக ஆயத்தமாகணும். இரண்டாவது நம்ம கற்றுக்கொள்கின்ற ஒரு பாடம், அவர் வரும்போது எவ்வித எச்சரிப்பும் கொடுக்கப்படாது. There will not be any warning sign. இப்போ ஒரு புயல் வருது, ஒரு பூகம்பம் வருதுன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க? வார்னிங் சைன் கொடுத்துருவாங்க. அப்போ போன வாரம் நான் பெங்களூருக்கு டீச் பண்ணலான்னு சொல்லி போன போது, சரி பைக்ல போலான்னு சொல்லி நினைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் என்ன பண்ண, அந்த வெதர் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தப்போ அவன் போட்டிருக்கான், இந்த வாரம் முழுவதும் கடினமான மழை இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணாதீங்க, வெளியில போறப்ப எச்சரிக்கை. நானும் கார் எடுத்துட்டு போனேன், மழையே பெய்யல.
அவன் என்னைக்கு மழை பெய்யலன்னு சொல்றான், அன்னைக்கு தான் மழை பெய்யும். இப்படி நிறைய காரியங்களுக்கு இந்த உலகத்துல என்ன பண்றாங்க, எச்சரிப்பு மணி என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்படி இருக்குங்க? நீங்க நினைச்சு பாருங்களேன். 2-3 நாட்களுக்கு முன்பதாக அகமதாபாத்ல லண்டன் போறதுக்காக அந்த பிளைட்ல ஏறி உட்கார்ந்த அந்த 280 பேர், இட் வாஸ் ஜஸ்ட் another டே. அந்த பைலட் 8000 மணி நேரங்கள் என்ன பண்ணிருக்கிறாருங்களா, பணியாற்றிருக்கார். மிகவும் எக்ஸ்பர்ட் ஆன ஒரு பைலட். அந்த ஃபர்ஸ்ட் ஆபீசர் அவர் கூட உட்கார்ந்து அவருடைய அசிஸ்டன்ட் கூட 1500 மணி நேரங்களுக்கு மேல என்ன பண்ணிருக்காருங்க, பறந்துருக்காரு. அந்த வண்டி எல்லாரும் ஏறி உட்கார்றாங்க. அது ஒரு 9 மணி நேர பயணத்திற்கு ஆயத்தமாக என்ன பண்ணுதுங்க, கிளம்புது. ஆனால் அது கிளம்பின சில நிமிடங்களிலே எந்தவித எச்சரிப்பும் இல்லாம அது வெடித்து சிதறியது. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து வரும்போது எல்லாம் எப்போதும் இருக்கிற மாதிரி இருக்கும். எந்தவித எச்சரிப்பும் இல்லாம அவர் திடீர்னு நம்ம கண் முன்னாடி என்ன பண்ண போறாங்க, நிற்க போகிறார். மூன்றாவது, நம்ம இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் தாமதப்படக்கூடாது. we should not be delayed. அதன் பொருள் என்னவென்றால், நான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமியை பிடித்து கொண்டு நான் என்ன பண்ணக்கூடாதுங்க. லோத்தினுடைய மனைவியுடைய பிரச்சனை இதுதான். அவன் என்ன பண்ணா, she was holding on to the things of this world. she was holding on to these things of this world. அதனாலதான் உங்களுக்கு அதிகமா இருக்கும்னா இப்பவே ஏழை எளிய மக்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்து கொடுங்க. வயசானவங்கள நீங்க சத்ததுக்கு அப்புறம் என் பிள்ளைங்க எடுத்து கொடுக்கட்டும்னு என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. இப்ப பெண்கள் வீட்டுல போனீங்க அப்படின்னா கடைசியா 6 மாசத்துல நீங்க ஒரு புடவையை கட்டலன்னா எடுத்து யாருக்காவது கொடுத்துருங்க. 1 மாசம் நீங்க வீட்டுல பயன்படுத்தாத பொருட்கள் இருக்குமே என்றால் அதை எடுத்து யாருக்காவது என்ன பண்ணிருங்க, கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறது கிடையாதுங்க, பயன்படுத்தப்பட போறதே கிடையாது. சிலவங்க பாத்தீங்க அப்படின்னா 1980வது வருஷம் வாசிச்ச நியூஸ் பேப்பரை கூட என்ன பண்ணுவாங்க, போடாம குப்பையை சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. பி ரெடி, கிவ் அப் எவ்ரிதிங், லிவ் a simple life. உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்ற வாழ்க்கையை நம்ம வாழ கற்றுக்கொள்வோம். அதே போல நம்ம கற்றுக்கொள்கின்ற 4வது பாடம் என்னவென்றால், நம்மோடு கூட இருக்கிற, தினமும் நாம் பார்க்கிற, ஒருவேளை நம்முடைய ஆழ்ந்த நண்பர்களாய் உறவினர்களாய் இருக்கிற சிலரும் கூட அன்று அந்த இடத்துக்கு வர முடியாது. யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல என்னதுங்க இடம். ஆகையினால நம்மோடு இருக்கிற நமக்கு பிரியமானவர்கள், நெருக்கமானவர்கள், நம்ம குடும்பத்துல ஆண்டவரை விசுவாசியாமல் இருப்பவர்கள், நம்மோடு கூட வேலை செய்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற அவருடைய நற்செய்தியை நாம் சொல்ல தவறக்கூடாது. அந்த நாள்ல நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க தேவனோடு கூட நடந்து போகும்போது உங்க கூட அத்தனை வருஷமா வேலை செஞ்ச ஆளு என்னைக்காவது ஒரு நாள் இதை பத்தி நீ என்கிட்ட சொல்லியிருக்கியா? ஒருவேளை அவர் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளியா என்ன பண்ணலாங்க இருக்கலாம். அந்த முதலாளி உங்களை பார்த்து, ஒவ்வொரு மாசமும் நான் உன்னுடைய தேவைகளை சந்திச்சேனே, இந்த இயேசு வருவாருங்கிற ஒரு வார்த்தையை நீ என்கிட்ட என்ன பண்ணல, சொல்லாம விட்டுட்டேன்னு சொல்லி ஏக்கத்தோட பார்க்கலாம். ஏன்னா அது உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம். டெய்லி அவங்க கிட்ட சாம்பாரும் சட்னியும் உப்பும் புளியும் வாங்கி என்ன பண்ணிருப்போம், ஏன்பா இதெல்லாம் என்கிட்ட வாங்கினே, உன் வீட்டுல ஒரு பிரியாணி செஞ்சா எனக்கு நீ கொடுத்தே, ஆனா இந்த ஒரு செய்தியை என்கிட்ட நீ சொல்லாம போயிட்டியே, நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் உன் கூட என்ன பண்ணிருப்பேன், வந்திருப்பேன். 5வதாக, இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய 2ஆம் வருகை ஒருபோதும் விசுவாசிகளுக்கு ரகசியமாய் இருக்காது. It will never be a secret mystery for the believers. விசுவாசிகள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். விசுவாசிகள் தேவனால் கைவிடப்பட போவதில்லை. விசுவாசிகளுக்கு அது ரகசியமா இருக்காது. அவிசுவாசிகளே கைவிடப்படுவார்கள், விசுவாசிகள் கைவிடப்பட மாட்டார்கள். ஆகையினால் இந்த உலகத்தில் இருக்கிற பலவிதமான குழப்பமான போதனைகளை குறித்து நான் என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக இருந்தால் அந்த பக்தனோடு சேர்ந்து நம்மளும் பாடலாம், நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன்.